சொல்றாங்க. ஹிஜ்ரா எப்படிப்பட்ட என்று சொன்னால் அல் ஹிஜ்ரா ஃபர்ரகத் பைனல் ஹக் வல் பாத்தில் என்று சொல்றாங்க. ஹிஜ்ரத் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது, ஒரு பயணமாக இருக்கின்றது சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் நம்ம ஹிஜ்ரத்தை பத்தி மட்டுமே, ஹிஜ்ரத் நடந்த அத்தனை சம்பவங்கள், ஹிஜ்ரத் என்பது ஒரு நாள்ல நடக்கல, பல நாட்கள் நடந்த சம்பவம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் ஹிஜ்ரத் செஞ்ச சம்பவம். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி நாம் முழுமையாக நாம் பேசணும்னு சொன்னாலே நமக்கு ஒரு 3-4 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து பேசலாம். அவ்வளவு சம்பவங்கள் இந்த ஹிஜ்ரத் பற்றி இருக்கின்றது. பாருங்க, மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலே மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது, தான் நபியாக்கப்பட்டதிலிருந்து மார்க்கத்தை முதலே எடுத்து சொல்லும் பொழுது பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனைவி ஏத்துக்கிறாங்க. அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ஏத்துக்கிறாங்க. அவர்களுடைய சகோதரர் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மிக நெருக்கமானவர்கள் ஏத்துக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல இந்த 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 சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக மக்கத்து குறைஷிகள், அதாவது புகழ்ச்சியையும் பணத்தையும் இந்த உலகத்தை மட்டுமே விரும்பக்கூடிய இந்த குறைஷிகளால இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த தௌஹீதையும் எல்லா சிலைகளையும் எல்லா கடவுள்களையும், பொய்யான எல்லா கடவுள்களையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்பையும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரே சமமானவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றினார்களோ, குறிப்பாக அடிமையாக இருந்தவர்கள், தாழ்ந்த கோத்திரத்திலே இருந்ததாக அவர்கள் கருதியவர்கள், இவர்களை எல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். மிக மிக மோசமான வகையில் கொடுமைப்படுத்தினார்கள். இதெல்லாம் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வரலாறுகளை நாம் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் செய்த அந்த தியாகத்தினால்தான் இன்று நாம் மார்க்கத்தினை நாம் இங்கே பேசிக்கொண்டு சொன்னா, அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகத்திலிருந்து ஆரம்பித்த இந்த மார்க்கம் அவ்வளவு உறுதியாக மக்காவுடைய வாழ்க்கையிலே முழுக்க கொடுமை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது. சிறிது காலம் கழித்து, ஒரு சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபியோட வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைந்து இருந்து பிரச்சாரங்கள் செய்தாங்க. பிறகு சில காலங்கள் கழித்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாம் கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் ஒரு பயம் இல்லாம இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, ஆனாலும் இருந்த போதிலும் இந்த குறைஷிகளுடைய, இந்த குறைஷி தலைவர்கள், அவர்களுடைய அடிமைகள், அவர்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அடிமைகளை அவர் கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சுடும் மணலிலே அவர்களை போட்டு கீழே போட்டு கெடுத்துவார்கள், இழுத்து கொண்டு போவார்கள். சுடும் கல்லை கொண்டு வந்து மேல வச்சு வைப்பாங்க. பழுத்த இரும்பை காய்த்து சூடு போடுவார்கள். இன்னும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதையும் ஷஹீதாக்கப்பட்டதையும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி மக்கா வாழ்க்கை முழுக்க நிம்மதியின்மை, அமைதியின்மை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் எல்லாம் பொறுமையாகவும் ஈமானிய உறுதியோடும் அவர்கள் இருந்தார்கள். இப்படியெல்லாம் கொடுமை செய்யப்பட்டதனால் யாரும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று எந்த ஒரு வரலாறும் இல்லை. ஒரே ஒரு சஹாபி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த கொடுமையை தாங்க முடியாமல், வேதனைகள், அவர் கொடுக்கக்கூடிய வேதனை தாங்க முடியாமல் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஷிர்கான ஒரு வார்த்தை சொல்றாங்க, சொல்லிடுறாங்க. அவங்களுடைய கொடுமையை தாங்க முடியாம அது அவங்க சென்ற பிறகு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடிதுடித்து போயிடுறாங்க. இப்படி சொல்லிட்டோமே, இப்படி பேசிட்டோமே என்று நேரையா போறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், யாருடைய உள்ளங்கள் ஈமானால் நிறைந்திருக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகள் சொல்வதில் அவங்க மேல குற்றமாகாது என்று பொருள்பட அல்லாஹ் ஆயத்தை இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு கொடுமைகள் நிறைந்த சூழ்நிலையிலே சில சஹாபாக்கள் கூட கேட்கிறாங்க, நாம திருப்பி அடிக்கலாமா இந்த மாதிரி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியே கொடுக்கல. பொறுமையா இருங்க. யாசிர் குடும்பத்தினர் குறிப்பாக போய் கேட்கிறாங்க, யாரும் சொல்லுங்க, நீங்க துவா செய்யக்கூடாதான்னு கேட்கிறாங்க. யாசிர் குடும்பத்தினர் நீங்க பொறுமையா இருங்க. எல்லார்ட்டையுமே என்ன சொன்னாங்க, பொறுமையா இருங்க. இதற்கு என்ன தீர்வு, இதற்கு எத்தனை நாட்கள் தான் இப்படி கஷ்டப்படுறது என்று அவர்கள் தங்களுக்குள்ள அந்த மன உறுதியிலிருந்து விலகவில்லை. ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலே உறுதியாக நின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலே
அனைத்து தரப்பினரும் இதில் அடக்கம். முஸ்லிம்கள் சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் மக்களால் மதிக்கப்படுபவர்களும் மக்களால் மதிக்கப்படாதவர்களும் என்று பல தரப்பில் உள்ளவர்களும் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். ஒரு கட்டத்திலே இருக்கவே முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஹிஜ்ரத்தை கடமையாக்குகின்றான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத்தை கடமையாக்கின்றான். ஹிஜ்ரத் செய்ய அனுமதி செய்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி செய்கிறாங்க. இதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் என்ன? அந்த மதீனாவை தயார்படுத்துவதற்காக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அஸ்ஸாத் இப்னு ஜுராரா என்ற நபித்தோழரோடு என்ற அந்த சஹாபியோடு சேர்ந்து இந்த இருவரும் மதீனா மக்களுக்கு இஸ்லாமிய தாவாவை கொடுக்கின்றார்கள். மதீனாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கும் அங்கிருந்து முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருவதற்கும் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்கும் அவர்கள் அங்கே வேலை செய்கின்றார்கள். அவர்கள் மதீனாவை தயார்படுத்துகின்றார்கள். ஹிஜ்ரத் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முடிகின்றது. இந்த ஹிஜ்ரத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவதற்கு நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க, கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்ச சம்பவமே ஒரு நீளமான சம்பவம். அதற்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஹிஜ்ரத் நடந்தது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தலைமை ஹிஜ்ரத். இதில் யார்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம சில பேர் யாருக்குமே தெரியாம சில பெண்கள் ஆண்கள் என்று ஹிஜ்ரத் செய்தது, நடந்து ஹிஜ்ரத் செய்தது எத்தனை தூரம் மக்காவிலிருந்து மதீனா வரை நடந்தே சென்ற ஹிஜ்ரத் சம்பவங்கள்லாம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் இருந்தாங்க. இங்க இருக்க முடியாது, அபிசீனியாவுக்கு சில பேர் போயிருங்கன்னு சொல்லி மன்னர் நஜாஷி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் இப்படி ஹிஜ்ரத்துடைய சம்பவங்கள் மிக மிக ஏராளமான சம்பவங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச இப்போதைக்கு நேரம் இல்லை. இப்படி ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று இந்த மதீனா உருவாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு குஃப்ரும் அங்கே இல்லை, எந்த ஷிர்க்கும் அங்கே இல்லை. மதீனா முழுக்க சுத்தமான தௌஹீதுடைய ஒரு மார்க்கமாக, தௌஹீதுடைய ஒரு நகரமாக, இஸ்லாமிய தலைநகரமாக அங்கே உருவாக்கப்படுகின்றது. அவர்களுக்காக, இந்த முஹாஜிர்களுக்காகவும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்த அன்சாரி தோழர்களுடைய தியாகங்களை பற்றி நாம் எவ்வளவு பேசினாலும் அதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட தியாகங்களை அன்சாரி தோழர்கள் அந்த மதீனாவில் இருந்து முஹாஜிர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து அவங்களுடைய சொத்தில் பாதி வீட்டில் பாதி என்று அவர்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க இறுதி வரை நபிக்காகவும் முஹாஜிர்களுக்காகவே அவர்கள் வாழ்ந்ததாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். இப்படி தியாகங்கள் செய்து அந்த ஹிஜ்ரத் இங்கே மக்கா வாழ்க்கையை விட்டு அப்படியே மாற்றமாக ஒரு மதீனாவை உருவாக்குகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய ஆட்சி அங்கு நிறுவப்படுகின்றது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எடுத்துக்கொண்டது. இஸ்லாமிய சட்டங்கள் அங்கு நிறுவப்படுகின்றது. 5 வேளை தொழுகை எந்த பிரச்சனையும் இல்லாம, அல்லாஹ் அக்பர் என்று அதான் கொடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, இஸ்லாமிய எழுச்சியின் ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. முஸ்லிம்களுடைய கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதற்கும் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை வெளிப்படையாக செயல்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு வழியை இந்த ஹிஜ்ரத் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிக அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த ஆண்டை, இந்த ஹிஜ்ரத் நடந்த இந்த ஆண்டை நம்முடைய வரலாற்றிலே ஹிஜ்ரி ஆண்டுடைய முதல் ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபாக்களும் இதிலே தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இந்த ஹிஜ்ரத் நடந்த சம்பவங்கள் முடிந்து விட்டது. நாமும் இந்த வரலாறுகளை நாம் அதிகமாக கேட்கின்றோம். ஹிஜ்ரத்துடைய தியாகங்களை பற்றி பேசுகின்றோம், கேட்கின்றோம், படிக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஹிஜ்ரத் செய்ய முடியுமா? இன்றைக்கு நாம் ஹிஜ்ரத் செய்யணுமா? இது ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய, அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய இடங்களிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய முடியுமா, செய்யலாமா என்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபிக்ஹ் சம்பந்தமான விஷயங்கள். அது உலமாக்கள் பேசுவதுதான் சரியாக இருக்கும். இன்றைக்கு நம்ம இங்க இருக்கிறோமே, நமக்கு என்ன ஹிஜ்ரத்? நாம் இங்கே வாழக்கூடிய நாம இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கும் இஸ்லாத்தை நம்ம மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கும் பெரிய லெவலில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு ஹிஜ்ரத் இருக்கின்றதா என்று சொன்னால் நாமும் முஹாஜிர்களாக மாற முடியுமா? முஹாஜிர்னா யாரு? ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள். மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள். நாமும் முஹாஜிர்களுடைய லெவலுக்கு வர முடியுமா? நாமும் ஹிஜ்ரத் செய்ய முடியுமா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் 10வது ஹதீஸா வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிமு, முஸ்லிம் யார் என்று சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய
கரத்திலிருந்தும், யாருடைய நாவில் மூலமா நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகின்றார்களோ, பிற முஸ்லிம்கள் அமைதியான சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம். யாரு மற்ற முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்யாம அவருடைய நாவு மூலமா கரத்தினாலும் தொந்தரவு செய்யாமல் இருக்கிறாரோ அவரே முஸ்லிம். அடுத்து சொல்றாங்க முஹாஜிர் யார் என்று சொல்றாங்க. வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ் தடுத்ததிலிருந்து விலகுகின்றாரோ அவரே முஹாஜிர். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல உங்களுக்கு அந்த தேவை இப்போது உங்களுக்கு இல்லாவிட்டாலும், இப்போது நமக்கு இல்லாவிட்டாலும் ஹராமில் இருந்து நாம் விலக வேண்டும். ஹராமில் இருந்து ஹலாலுக்கு ஹிஜ்ரத் செய்பவர்கள் முஹாஜிர் என்று சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாமே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எத்தனை ஹராமோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம் என்று நாமளே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் வட்டியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோமா? ஹராமான பார்வையில நம்மகிட்ட இருக்கிறதா? ஹராமான பேச்சு நம்ம இடத்தில் இருக்கின்றதா? ஹராமான தொடர்புகள் நம்ம இடத்தில் இருக்கின்றதா? அந்நிய பெண்கள், அந்நிய ஆண்கள் என்று ஹராமான பேச்சுக்கள் நம்ம இடத்தில் இருக்கின்றதா? நம்முடைய வியாபாரத்திலே நாம் ஹராமை கலந்திருக்கின்றோமா? நாம் செய்யக்கூடிய தொழில் அல்லது நாம் வேலை பார்க்கக்கூடிய இடம் நமக்கு ஒரு ஹராமான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றதா? நாம் இந்த வேலையில நாம் செய்தால் என்னால் தொழுகை கடைபிடிக்க முடியாது. உதாரணமாக நான் இந்த இடத்துல நான் வேலை செய்தால் என்னால் துஹர் தொழ முடியாது அல்லது அசர் தொழ முடியாது. இப்படியான ஒரு இதுவும் ஹராம். கடமையை செய்யாமல் விட்டு விடுவது ஹராம். அல்லாஹ் எதையெல்லாம் ஃபர்தாக்கி இருக்கணும் அதெல்லாம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அதுவும் ஹராம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தான் அதுவும் ஹராம். இப்படி அல்லாஹ் தடுத்ததை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? இதிலிருந்து விலகுவதற்கு நான் கஷ்டப்படுகின்றேனா? இதிலிருந்து விலகாமல் இருக்கின்றேனா? அல்லது அல்லாஹ் கடமையாக்குவதை நாம் செய்யாமல் இருக்கின்றேனா? இதிலிருந்து விலகுவதுதான் ஹிஜ்ரத். இதிலிருந்து யார் விலகுகிறார்களோ அவர்தான் முஹாஜிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் ஹராமிலிருந்து விலகுகிறார்களோ, ஹராமிலிருந்து விலகி ஹலாலின் பக்கம் யார் செல்கிறார்களோ அவர் முஹாஜிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்விற்காக ஒரு ஹராமை விடுகின்றாரோ, ஒரு ஹராமான பொருள் அவருக்கு தேவையா இருக்கின்றது அல்லது அவர் நேசத்துக்குரியதா இருக்கின்றது, யார் ஹராமை அல்லாஹ்வுக்கு பயந்து யார் அந்த ஹராமை விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அதை விட சிறப்பானதாக ஒன்றை தருகின்றான். அதற்கு பதிலாக அல்லாஹ் அவருக்கு சிறப்பான ஒன்றை தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு நாம் எத்தனையோ வரலாறை பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டு அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான ஒரு உறவுக்காக அழைக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அதிலிருந்து விலகி விடுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன கொடுத்தான்? ஆட்சியவே கொடுத்தான். இது போன்ற எத்தனையோ வரலாறு நம்ம பார்க்கலாம். ஹராம் அப்படின்னா அது பக்கம் நம்ம செல்லவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நம்மகிட்ட ஹராம் இருக்கக்கூடாது. நிர்பந்தமான சூழ்நிலை தவிர நாம் வாழும் இந்த பகுதியில் சில நிர்பந்தத்தின் காரணமாக சில ஹராமை நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தால் அது இந்த மாதிரி சூழ்நிலை தவிர மற்ற நேரங்கள்ல. ஆனா அதற்கும் ஒரு வரையறை இருக்கின்றது. நாம் ஏதாவது ஹராமை செய்து விட்டு இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம அப்படிலாம் இருக்க முடியுமா? நம்ம எல்லாரோடு சேர்ந்து இருக்கும்போது இப்படிலாம் இருக்க முடியுமா என்று நாம பொதுவாக அதை ஹலாலாக்கிட முடியாது. அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. இதிலிருந்து வெளியவே வர முடியாது. இதுக்கு பதில் வேற மாற்றுக்கு இதே இல்லை அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். அதையுமே நம்ம இந்த விஷயத்துல இப்படி செய்யலாமா கூடாதா என்ற அறிஞர்களிடம் கேட்டுதான் நம்ம அந்த முடிவையும் நாம் எடுக்க முடியும். பொதுவாக நம்ம என்ன செய்யக்கூடாது? வேற வழி இல்லைங்க, இந்த மாதிரி சூழல் நம்ம பொய் சொல்லாம நம்ம இருக்க முடியுமா, அப்படி செய்ய முடியுமா, அப்படி செய்ய முடியும்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிடக்கூடாது. ஆனால் ஹராம் என்று நாம் தெளிவாக தெரிந்து விட்டால் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சந்தேகமான விஷயங்கள் கூட சில நேரங்களில் ஹராமாகி விடுகின்றது. நம் ஹலாலா ஹராமா என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்தும் நாம் விலகிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலால் ஹராமா என்ற சந்தேகம் இருந்தால் அதிலிருந்து விலகிவிடுங்கள். உங்களுடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கின்றது, நான் தப்பு செய்யறேனே, நான் இது செய்யறது எனக்கு சரியா படலையே, நான் செய்யறது ஒரு பாவமாரி இருக்கின்றதே என்று உங்கள் உள்ளம் உறுத்துகின்றதா அது ஹராம் என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், பின்பற்றுகின்றோம். ஆனால் நாம் முழுமையாக இந்த மார்க்கத்தில் நுழைந்து விட்டோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க, கொஞ்சம் நுழையாதீங்க, முழுமையாக உள்ள போயிருங்க, இந்த மார்க்கத்துக்குள்ள போயிருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகையினால
இந்த முஹாஜிர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஹராமிலிருந்து நாம் விலக வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அருமையான சகோதரர்களே, ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது நாம் ஏதாவது ஒரு ஹராமான விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து விலகுவது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக ஷைத்தான் நம்ம இடத்திலே காட்டுவோம். அது எந்த ஒரு ஹராமுல இருந்தாலும் சரி. சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை பார்க்கும் பொழுதோ அல்லது வேலையிலையோ ஒரு அந்நிய பெண்ணோடு பேச்சில் ஏற்பட்டு அவர்களிடத்துல போன் பேசுறது, அவங்கள்ட்ட மெசேஜ் பேசுறது, இப்படி யாராவது எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து நாள் விட முடியல, அல்லது அவர் மது இருந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்பட்டு அதிலிருந்து விடாமல் இருக்கின்றன, அல்லது அவர் சுய இன்பம் செய்யக்கூடிய பழக்கத்தை உடையவர், அதிலிருந்து என்னால் வெளியேற முடியலையே, நான் சிகரெட் குடி பழக்கம் அதிலிருந்து என்னால் வெளியேற முடியல என்று ஒரு வியாபாரம் செய்கிறார். அந்த வியாபாரத்திலே ஒரு ஏதோ ஒரு ஹராம கலந்து இருக்கின்றது, எனக்கு நல்லா தெரியுது, ஆனா இந்த வியாபாரத்தை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லை என்று கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சைத்தான் காட்டும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து வெளியேறினா நம்ம என்ன செய்யணும்? நான் முதலிலே இது ஹராம் என்று தெளிவாக நாம் புரிய வேண்டும். வேற கிராஸ் ரூட்டோ வேற பைபாஸ் பண்ணியே நம்ம போறதுக்கு எந்த வழி இல்லை. இது ஹராம், இது செய்தால் அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். அந்த தண்டனை மிக மிக கஷ்டமானது. இந்த ஹராமிலிருந்து விலகுவதை விட அல்லாஹ்வுடைய தண்டனை, இந்த ஹராமை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிப்பது மிக மிக சிரமமானது. அது தாங்கவே முடியாது என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம்ம இடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அதிலிருந்து விலகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மோட்டிவேஷனுக்காக நம்மள அல்லாஹ் நம்முடைய ஈமானை, நான் இருக்கிறேன் நீ பயப்படாம இரு என்று சொல்வது போன்று அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, உமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு நாம் மக்ரஜ்களை ஏற்படுத்துகின்றோம். அவர்கள் அந்த ஹராமிலிருந்து வெளியேறுவதற்கு நாம் வழி ஏற்படுத்துகின்றோம். அவருடைய சோதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு நாம் வழிகளை நாம் ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்றார். உமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் கணக்கிட்டு பார்க்க முடியாத வகையிலிருந்தெல்லாம், அவர் கற்பனை செய்து பார்க்க முடியாத வழியிலிருந்தெல்லாம் அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்போம். உமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று சொல்றார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனுக்கு போதும் என்று சொன்னால் நமக்கு வேற என்ன கஷ்டம் இருக்கு? நமக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? இன்றைக்கே நாம முடிவு எடுத்துடணும், ஹராம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது, ஹராம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கடமையான விஷயம், உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு செய்யுங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியும்னு சொன்னா, இப்ப 5 வக்த் தொழு இருக்கு, என்னால 3 வக்த் தான் தொழ முடியும், அந்த அடிப்படை அந்த இது இல்ல, அதிகமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யலாம். உங்களை ஒரு விஷயம் தடுத்து விட்டால் அதிலிருந்து முற்றிலுமாக விளையுங்கன்னு சொல்றேன். அதிலிருந்து முற்றிலுமாக விளையுங்க. அதுல கொஞ்சம் செய்வேன், கொஞ்சம் நான் செய்யாம இருப்பேன், இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஹராமா செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப ஹராம் என்று சொன்னால் நாம் பயந்து விட வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கும் முனாஃபிக்கும் உடைய வித்தியாசத்தை சொல்றாங்க. ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவன் எப்படி பயப்படுவான்? ஒரு மூமின் பாவத்தை செய்து எப்படி பயப்படுவார்? அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் மேலே விழுந்தால் எப்படி அவர் பயப்படுவார், அதை போன்று அதை நினைப்பார் ஒரு பாவத்தை செய்து விட்டால். ஆனால் ஒரு முனாஃபிக் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவர் எப்படி நினைப்பான்? மூக்கிலே ஒரு ஈ உட்கார்ந்தா அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்களோ அது மாதிரி சாதாரணமா நினைப்பான். இன்னைக்கு நாம எப்படி நினைக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போன் எடுத்தால் ஹராம், போன் மூலமாக தவறான பழக்கங்கள், தவறான பேச்சுக்கள், தவறான உறவுகள்
என்று சுத்தி சுத்தி ஹராமுடைய சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நம்முடைய இறைச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு நாம் பயந்தால் அல்லாஹ் அதிலிருந்து வெளியேறுவதற்கு நமக்கு வழியை தருகின்றான். குறிப்பாக நாம் நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, இதுல நம்ம என்ன செய்யணும்? ஹலாலை மிக மிக நம்ம பேரணும். ஹராமிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகிட வேண்டும். அல்லாஹ் அதற்கு வழி ஏற்படுத்தினான்னு சொல்றான். அல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ, போராடுகிறார்களோ, உழைக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் எளிதாக்கி தருகின்றோம். அப்போ நம்ம ஹராமிலிருந்து விலகுவதற்கு நாம் முயற்சி செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அந்த பாதையை லேசாக்கி தருகின்றார் என்ற உறுதிமொழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில ஹராமிலிருந்து நாம் வெளியேறி ஹலாலான வாழ்க்கையாக எல்லா விஷயத்திலுமே, பொருளாதார நம்ம எங்க ஹலாலை எங்க மட்டும் நம்ம தெளிவா வச்சிருக்கிறோம்? நம்ம சாப்பாடுல மட்டும் தான் நம்ம ஹலாலை தெளிவா பாக்குறோம். சாப்பாடுல மட்டும் நம்ம ஹலாலை எப்படி ஃபுல்லா தண்ணி அடித்து விட்டு சிக்கன் ஹலாலா என்று ஹோட்டலில் போய் கேட்டால் என்ன அர்த்தமோ, ஃபுல்லா ஒரு தண்ணி அடிச்சுட்டு நேராக போய் ஹோட்டலில் போய் நீ சிக்கன் பிரியாணி ஹலாலாங்கன்னு கேட்டா அது எப்படி அது பொருளோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில மற்ற ஹராம்களை நாம் செய்து கொண்டு கறி விஷயத்துல மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஹலாலா ஹராமான்னு மட்டும் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. அதையும் அவசியம் பார்க்கணும். எல்லா ஹராமையும் ஒரே தட்டில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஹராமான விஷயத்திலிருந்து பாதுகாப்பானாக. முழுக்க நம்ம வாழ்க்கை இறுதி வரையிலே நமக்கு ஹலாலான வாழ்க்கை தருவானாக. ஹராமிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் உதவி செய்வானாக. அனைத்து விஷயத்திலிருந்தும் நம் ஹராமிலிருந்து விழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. அத்தகைய இறைச்சத்தை நம் அனைவரும்